சென்னை திருவிக நகரில் மனைவி மகளை கொலை செய்துவிட்டு தப்பியோடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சொந்த குடும்பத்தினரையே கொலை செய்யும் அளவுக்கு நடந்தது என்ன? சென்னை திருவிக நகர் தேவகி அம்மாள் திரு வெற்றி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். இவரது மனைவி சிவரஞ்சனி, மகள் ஹரிணி. சம்பவத்தன்று மனைவி மற்றும் மகளுடன் கடும் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஆவேசமடைந்த ஸ்ரீனிவாசன் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து மனைவி மற்றும் மகளின் கழுத்தை எறுத்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துவிட்டனர். சம்பவத்திற்கு பிறகு நிதானமடைந்த அவர் கத்தியை தூக்கி போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அக்கம் பக்கத்தில் விசாரித்த போது ஸ்ரீனிவாசன் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மனநல மருத்துவரிடம் கடந்த ஓராண்டாக சிகிச்சை பெற்று மருந்துகள் எடுத்து வருகிறார் என்ற தகவல் கிடைத்துள்ளது. அடிக்கடி இதுபோன்று ஆவேசமடைந்து குடும்பத்தாரிடம் சண்டை போடுவார் என்றும் அக்கம் பக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தன்று மனநல பாதிப்பு அதிகரித்து மனைவி மற்றும் மகள் தன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவார்களோ என்ற அச்சத்தில் இந்த கொடூர செயலை செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்நிலையில் திருவிக நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடியவரை தேடி வருகின்றனர். மேலும் கொலை செய்யப்பட்ட 2 உடல்களையும் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். சொந்த குடும்பத்தினரையே கொலை செய்த சம்பவம் அந்த குடியிருப்பு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.